ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இந்த பிங்க் கலர் அவரை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம கிடைக்காதான்னு ஏங்கி போய் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ஒரு உறவு நமக்கு அனுப்பி கொடுத்து நம்ம இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை என்னுடைய நாத்தனார் என்னோடய வீடியோவை பாப்பா போல் அவள் தருமபுரியில் இருக்கா. சரியா, இதை பார்த்துட்டு அண்ணி எங்கள் ஊர்லலாம் இந்த அவரைக்காய் எல்லா அவரைக்காவும் நீங்கள் தேடி தேடி வளர்க்குற இந்த அவரைக்காய் எல்லாமே எங்கள் ஊரில் மார்க்கெட்டில் சாதாரணமாக கிடைக்கும். காட்டவரை, வீட்டவரை அப்படின்லாம் சொல்லி, ஊர் அவரை அப்படிலாம் சொல்லி எல்லாம் இது பண்ணுவாங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், இது டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு எல்லாத்தையும் ஆஹா நம்ம உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்றா தேடி தேடி விளைய வச்சா அவங்க ஊரில் அதே மாதிரி சாமை வரகு எல்லாமே சாதாரணமாக 20 ரூபா 30 ரூபா கிலோ அப்படின்லாம் எங்கள் ஊரில் விற்பாங்க. எதையும் அவங்க அந்த அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறதில்ல. ஆனால் பாருங்கள், நம்ம தேடி தேடி அதை வளர்த்து அதை சாப்பிட விரும்புகிறோம். ஸோ யாராவது தருமபுரி பக்கம், சேலம் பக்கம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சாதாரணமாக கிடைக்குதான். ஸோ முடிஞ்சால் பரவலாக்கம் பண்ணுங்கள். விதைகளை எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதோ கண்டுபிடிச்சி பரவலாக்கம் பண்ணுங்கங்க. உங்களால் முடியலைனாலும் அடுத்தவங்களாவது அதை வளர்த்து எடுத்து பயன்பெறட்டும். அதே நேரம் பரவலாக்கமாகட்டும். நம்மளுடைய அழிந்து போன காய்கறிகளை மீட்டு கொண்டுற பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த பதிவு அன்றைக்கே நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, மேரேஜ் போனப்போ தான் அவளும் நானும் உட்காந்து ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ தான் அவள் சொல்கிறா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பார்க்கலாம். இனி முடிஞ்சால் நான் அங்கே போகிறப்ப கூட அங்கே என்னென்ன விதை கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வளர்த்தெடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவேன் விரைவில். ஓகேங்களா? பாய்.